கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். நல் வழிகளை உங்களுக்காக திறப்பார். புதிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். நீங்கள் பெரிய ஜாதியாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இந்த பூமியில் ஒரு பெரிய சாட்சியாய் வைக்கப் போகிறார். விசுவாசிங்க. குறிப்பாக நீங்கள் கமெண்டில் அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக அடியேன் ஜெபித்து வருகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதே போல் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்டில் தெரிவிங்க. ஜீவவார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளையும் நீங்கள் சாட்சியை அறிவீங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாளின் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இங்கே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், மனிதனை ஆண்டவர் தேவ தூதரை காட்டிலும் சற்று, அதாவது கொஞ்சம் சிறியவனாக படைத்தார். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்து விட்டு எப்படி அவர் வைத்திருக்கிறாராம்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறாராம். அப்படின்னா இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்பப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு மகிமையான தீர்மானமாக இருக்கிறது. அதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. சில வேளையில் இந்த நாளிலே நீங்கள் தலை குனிந்த வண்ணமாய், அவமானப்பட்டவர்களாய், மற்றவர்கள் மத்தியிலே கனவீனப்படுத்தப்படுகிற அளவுக்கு, அதாவது மற்றவர்களால் நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால் என்ன வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறாரு. உங்களை அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட போகிறார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தையை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் முடிசூட்ட போகிறீர். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிரசன்னம் எல்லாரையும் நிரப்பட்டும். யார் யார் அவமானப்பட்டவர்களாய், தலை குனிந்தவர்களாய், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறார்களோ அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாய், மேன்மையாய் மாற்றும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் இடத்திலே மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குங்க. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கமாண்டில் அநேகர் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் தங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்காங்க. உடைய பிள்ளைகள் அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. அற்புதம் செய்வீராக. இன்றைக்கே செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.